இந்த ரயில்வே போர்ட்டர் காலனியில் எங்கள் ரெயின் டிவியின் தில்ருபா பல அரிய பெரிய சாதனைகளை புரிந்து ரசிகர்களின் பேராதரவை பெற்று வரும் எங்கள் ரெயின் டிவியின் தில்ருபா நிகழ்ச்சி இப்பொழுது இந்த வார நிகழ்ச்சி உங்கள் பகுதியில் பல வியக்கும் விஷயங்களை தில்லா பண்ணா நாங்க ரூபா தரோம். இந்த வாரம் உங்கள் பகுதியில் தில்ருபா. இப்ப தில்ல என்ன பண்ணணும்ங்கற? ஐ லவ் யூ சொல்லணும். இது வேலைக்கு ஆகாதுப்பா. இப்படி ஒரு தடவை சொல்லிதான் வீட்ல 7 குழந்தைங்க. இத சொல்லிதான் எனக்கு 7 பொண்டாட்டிப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ஐ லவ் யூ சொல்ல வேண்டியது ஒரு பெண் போலீஸ் கிட்ட. இல்ல சொன்னா ரூபா தரோம். தில்ருபா. கம் ஆன், யார் சொல்றது? சொல்லுங்க. கம் ஆன். நான் சொல்றேன். சொல்லுங்க. நான் உங்களை ஐ லவ் யூ. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எங்க வீட்ல நீ ஆம்பளை தொழிலுக்கு போற, எந்த ஆம்பளை உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான்னு கேட்டாங்க. அவங்க கிட்ட நான் நெஞ்சு நிமிர்ந்து சொல்லுவேன், நீங்க தான் என் புருஷன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சொன்னேன். என்ன லவ் பண்ணிட்டு இன்னொருத்தக்கிட்ட ஐ லவ் யூ சொல்றியா? எங்க தில்ருபா? ஏய், இனிமே நீ என்கிட்ட பேசாத. நான் உன்னை பார்க்க மாட்டேன். ஜஸ்ட் கெட் லாஸ்ட். அண்ணே அண்ணே, நம்ம கௌரி இல்ல கௌரி. ஆமா. ரொம்ப நாள் நூல் விடுது பான கத்தடி. புட்டுக்குச்சா? இல்லண்ணே, டீல் ஆயிடுச்சுனே. டீல்னா? லவ் ஆயிடுச்சுனே. லவ்வா? லவ் தாண்டா. லவ் தாண்டா வாழ்க்கையில பெரிய விஷயம். லவ் மட்டும் இல்லன்னு வெச்சுக்க, மனுஷ பிறவே வேஸ்ட். அதனால தானே சொல்றேன், ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுத்தேன். லவ் லெட்டர் நான் எழுதணுமா உனக்கு? அப்படி என்னத்துக்கு உனக்கு ஒரு லவ்? லவ்னா மூஞ்ச பார்த்து லவ் பண்ணுடா. பேனாவை பார்த்து லவ் பண்றது, லெட்டர் கொடுத்து லவ் பண்றது, அப்படி ஒரு ஹேர் லவ்வே தேவையில்லை நமக்கு. எதை பத்தினாலும் பேசுங்க, அதை மட்டும் பேசாதீங்க. எதை பத்தி? உனக்கு மண்டையில எது இருக்கணுமோ அதுவே இல்ல. இதை வச்சுட்டு நீ எப்படி அது பண்ணுவ? போடா. இந்த சொட்டத்தரையும் லவ் பண்றதுக்கு நான் வேற மா லெட்டர் எழுதி கொடுக்கணுமா? என்ன பாண்டு, உனக்கு எழுத படிக்க தெரியாதுங்கறத அவங்க சொல்ல வேண்டியதுதானே? என்னத்துக்கு அவன் அடிக்கிற? இன்னத்துக்குடா நம்ம வீக்னஸ் போய் அந்த சொல்லணும். நீங்களே தெரியுங்களா? பரவாயில்லையே, சொன்னோன்னு எழுதுறீங்களே. அங்க என்ன ஒருத்தர் இருக்கான். என் மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்றேன். ஐயோ, அங்க போன அடிப்பமா. என்ன இருக்கு, நீங்களே படிச்சு சொல்லுங்கம்மா. ஐயோ, குழப்புறீங்களே. என்ன தகராறு உங்க ரெண்டு பேருக்குள்ள? லெட்டரை படிச்சு சொல்லணுமா? பாவம், அவளே வாய் பேச முடியாதவ. அவ எப்படி படிச்சு சொல்வா? கொண்டா, நான் படிச்சு சொல்றேன். ஊமையா? பாண்டு, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இததான் 3 தடவை எழுதிருக்கா. நீ லவ் லெட்டர்லாம் வேற எழுத ஆரம்பிச்சிட்டியா? புலி மூஞ்சி. அட தோடா. ஏய் தடா, துடகன துணியா ஓட போறா பர்த்தி. ஓடி ஓடி வாடா. ஏய், இங்க வா. இங்க வாயா. ஏன் ஜேம்ஸ் குத்தா வாங்க மாட்டீங்களா? என்ன மேட்ரு? நம்ம ஸ்டேஷன் கோயில் விசேஷம் வருது இல்ல, அதுக்கு வசூல் நம்ம பாண்டுகையில வாங்கினா தான் நல்ல ராசி. பாண்டு கை ராசினா ஜேம்ஸ் கைனா சொத்தையா? நான் அப்படி சொல்லுவேனா ஜேம்ஸ்? யோ, முதல் படி ஜேம்ஸ் தான் இருக்கட்டும். இந்த 20 ரூபா புடி. ஏய் உண்டிலே, இங்க வா. என்னப்பா, இந்த வருஷம் புச்சா ராசி மாறுதா? அப்படி இல்லப்பா, முதல்ல பாண்டு கிட்ட தான் வாங்கலாம்னு வந்தோம். அதுக்கு ஜேம்ஸ் மடக்கிட்டான். எவ்வளவு கொடுத்தாரோ? தலைவர் கேக்குறாருல, கையில சொல்லு. 20 ரூபா. என்னைக்குமே அவரை விட என் தலைவன் தானே ஒரு 10 மேல. டேக் இட் 50யா? ஏய், இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வாடி. ஜேம்ஸ் காசு பிஸ்கோத்னா அவன் காசு நாய் பிஸ்கோத். இந்தா புடி. அது பொட்டிக்கடை பங்கு, இது சிட்டி பேங்க். வாடா, இப்படி வா. டேய், வந்து வாங்கிடா. ஏய், இங்க வா. வாயா. இந்தா புடி. வா வா வா. வாங்க. ஓய், என்ன லூஸ் மோஷனா? காலங்காத்தால சொம்ப எடுத்துறீங்க, அங்கேயே அலையறீங்க. அங்கேயும் துட்டு வாங்குவீங்க, இங்கேயும் துட்டு வாங்குவீங்க, கடைசியா தண்ணி அடிச்சு படுத்துவீங்களா நீட்டா? இல்லப்பா, ரசீதிலே பாண்டுன்னு உன் பேர்ல போட போறோம். ஏய், இங்க வா, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, வாங்க. என்னென்ன நியாயம் இது? நாங்க பணம் கொடுப்போம், ரசீது அது பேர் இல்லையா? எங்க காசை திருப்பி கொடுங்கண்ணே. குடுமா, குடுறா. டேய்,
குடியா தலைவா அப்படியே போ தலைவா, கவனிச்சியா? ஜேம்ஸ் காசெல்லாம் திருப்பி பிடிங்கிட்டான் வாங்கடி போடா. அவன் எப்பவுமே அப்படிதான்ப்பா, குடுக்குற மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரி வாங்கிக்குவான், வழிபறி கொள்ளக்காரன். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம். போங்கு உண்டி போறது 2 பேரும், அதுல தொண்டி போறது அவரா? அவர் போட்ட காசு அவர் எடுத்துக்குவாரு. நாங்க என்ன, நீ கொடுத்துருப்பா, கொடுத்துரு, துட்ட கொடுத்து. உண்டி எதுக்கு குளுகிறதுக்கு குளுக்கு போடா. கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி, பணத்தை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி. என்னையா பேரஞ்ச மாதிரி உட்காந்துக்கிறீங்க? ஒரு பேய் இல்ல 2 பேய் அரைஞ்சிட்டு போயிடுச்சு. ஆமா இந்த ஜேம்ஸ் பாண்டி யாப்பி சண்டை போடுவானுவோ. நல்லா குளிக்கு போடுங்கடா டேய். காடே ஒழுங்கா வர மாட்டேங்கிறா டேய். சட்டை நிறைய பாக்கெட் நிறைய பணம் வச்சிருக்க. எல்லா ஆட்டமும் நீ தானே ஜெயிச்சிட்டு இருக்க. உங்களுக்கு எல்லாம் கண்ணு நிறைய பொறாம, அதுக்கெல்லாம் டேலண்ட் வேணும்டா. நான் ஜேம்ஸ் கலர் ட்ரெஸ் போட்டு கலக்குற. இருக்கிறத அப்படியே செலவு பண்ணுமா, அதை விட்டுட்டு பாண்டே குட் காலை எழுச்சி போயிட்டு இருக்க. குளிச்சல்ல இன்னைக்கு. நீ ஒரு வழி வலிச்சுக்கோ. ஓகே, நமக்கு ஒரு கை பிடிச்சு. ஜேம்ஸ் துட்டுக்குதா? இதெல்லாம் நம்மள தானம்மா. டேய் நம்ம தோஸ்தரா, கலைச்சிட்டு போடுங்கடா. பாதியில எப்படி கழிச்சிட்டு போறது? பார்லிமெண்டே பாதியில கலைக்கிறானுங்க. இது என்ன பெரிய டேய் என்னது? ஒண்ணுலப்பா போடுறா, உண்டு. தலைவர் சொல்றாருல்ல. போடு 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 போடு. அச்சக்தா 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 அச்சாம்பாரு ஜேம்ஸ். குடுங்க 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 குடுங்க. இந்தா, எடுத்துக்கோ. ஓகே பாண்டே, தேங்க் யூ. போடு. அச்சக்தா அச்சக்தா. டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. இந்த வச்சிக்க வச்சிக்க, கழண்டுக்க கழண்டுக்க. பின்றாம் பாரு. நான் பாண்டே கஜனா காலி போல இருக்குது. ஆஃப்டர் உனக்கு அவ்வளவு நக்கலா? நமக்கு தான் நம்ம தோஸ்த் இருக்கான்ல. நீ போடுப்பா ஜேம்ஸ், ஒரு 100 ரூபாய் கை மாத்தா கொடுப்பா. கடன் அன்பை முறிக்கும், நீ போடுமா. நீ குடுக்கலன்னா நான் கைய கால முறிச்சிடுவேன். நீ எதை வேணா முறிச்சுக்கோ, கடன் மட்டும் கேட்காத. நீ சரி கடனை வேணா, இந்த மகாத்மா ஒரு 100 ரூபாய் ஃப்ரீயா கொடு. விட்டு சொல்றேன். விட்டு 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 நீ பேசாத, நீ பேசாத, நீ போடுமா. எனக்கு ஜேம்ஸ் என்ன இருந்தாலும் பாண்டும் ஃப்ரெண்ட் இல்ல, துட்டு கொடுப்பா. ஃப்ரெண்ட் எல்லாம் ஆட்டத்துல கிடையாதுமா, காடி ஏறாதுமா. நீ போடுமா. ஜேம்ஸ் எனக்கு என்ன சொல்ற? ஏய் ஜேம்ஸ், என்ன? என்ன ரொம்ப பீத்திக்கிற? இதெல்லாம் எங்க துட்டு தானடா. என்ன உங்க தாத்தா சம்பாரிச்சதா? ஐயா, தாத்தாவெல்லாம் இழுக்காத, நீ வீணா விட்டுரு. ஏன் உங்க தாத்தா என்ன கப்பர் சிங்கா? உங்க ஆயா என்ன பெரிய அனகொண்டாவா? ஏய் என்ன ஜேம்ஸ் என்ன பாண்டி யாருப்பா? யாரு? உன் ஃப்ரெண்டுப்பா. சரி, அன்னைக்கு டீ கடை துட்டு இல்லாம இருந்தியே, அன்னைக்கு யாரு உனக்கு துட்டு கொடுத்தா? அல்ப சொல்லிச்சா அது? அதுக்கு முன்னாடி கொடுத்தது எதுக்கு எதுக்கு? எதுக்கு? பீடிக்கு. யார் கொடுத்தா? யார் கொடுத்தா? யார் கொடுத்தா? யாரு? யாருப்பா? யாரு? யாருப்பா? அன்பின் அடிபன். நாங்க மட்டும் என்ன உங்க ஆயாவின் ஏய், அடிமையாங்க? பழைய கதையெல்லாம் இழுக்காத, உன் வாழ்க்கையே ராங் ஆயிடும். ஏய் நாங்க தான்டா சாக்ரிஃபைஸ். என்னடா sacrifice? சோத்துக்கு நீ சிங்கி அடிச்சப்போ அண்ணாமலைட்ட கடன் வாங்கி அருணாச்சல் திட்ட குடுத்தல, அதுக்கு நீ என்ன பண்ண? நான் எங்கடா சோத்து கட்டேன்? ஐயா. நீ முத்து கொடுக்க வேண்டிய கட்டின பாட்டா கிட்ட கொடுத்தனுப்பல, மிச்சத்துக்கு புடைய பாப்பாக்கல. பேன் தலைவர் ஓடு. நீ கூட தான் வந்த, நீ பந்தா வந்தா தலைவன் ஸ்கிரீன்ல வந்தான்ல, அப்ப துட்டு இறக்கிறதுக்கு இல்லாம நீ என்னதானே கேட்ட? கேட்டேன். இப்ப நான் தான்டா உனக்கு கொடுத்தேன். குட்டா? சில்றடா நீ. ரொம்ப பேசுறான்டா இவன். கவனி கவனி. கைத்தில வச்சு உதவுறான் பாத்தியா அவன்? ஸ்ட்ரைட்டா ஏய், பேசு. நானே எங்க ஆளன வேற எவனும் ஆடக்கூடாது. அப்படா டேய். ஏய், எப்படி? ஓகே. ஏய். கையேற மஜி. ஏய், அங்க போ, அங்க போ. அப்பா, ஐயோ, ஐயோ, ஜாம் சச்சாயா, ஜாம் சச்சாயா, அப்பா, பின்னாடி சிக்காயா, நாடு, காடு எல்லாம் ரத்த கலவரடா. ப்ரோ, ப்ரோ. இதுதான் அங்க நடந்தது. சோளம் விதைக்கையில சொல்லி விட்டு போன புள்ள சோளம் விளைஞ்சி. போட். பெட்டி தூக்கியாடா? பிறந்ததே அதுக்கு தான் சார். ஆயினோ பெட்டி தூக்கிட்டு வாடா. பட்டி எங்க சார்? பிளைண்ட் மேன், இவ்வளவு பெட்டி இருக்க கண்ணு தெரியல? அதெல்லாம் ரயில் பெட்டி சார். உடம்புக்கு அதான் கரெக்ட் மேன். 5001 தரேன், ஏதாவது ஒன்று தூக்கிட்டு வா. அட்வான்ஸ் எவ்வளவு கொடுக்கறது? அட்வான்ஸ் ஒரு 10,000 சார். உனக்கு அட்வான்ஸ் 10,000 எடுத்துக்கோங்க. 10,000 அட்வான்ஸா? அண்ணா குடுங்க குடுங்க குடு. சார் ஒரு கார் வேணும் சார். கார் சார். காரா? எதுக்குன்னு கேளுங்க சார். எதுக்கு? ஏன் இதுக்கெல்லாம் கேட்காதீங்க, நான் கேட்கும்போது நீங்க சொன்னீங்களா? பாயிண்ட் சார்.
நல்ல பாயிண்ட் சார். பாயிண்ட் கொடுத்துருப்பா. சார் உங்க பிளான் என்னன்னு எனக்கு புரியலையே சார். அப்படி என்னதான் அந்த பெட்டியில கொண்டு வர போறீங்க? பணம் தான். ஜனங்க சிட் ஃபண்ட்ஸ்ல பணம் போட்டாங்கல்ல, அந்த மொத்த பணத்தையும் அபேஸ் பண்ண வேண்டியது. 4 கோடி ரூபாய் அபேசா? எஸ். அந்த பெட்டி நம்ம கைக்கு வந்ததும் பணம் காணாம போயிடுச்சுன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பணத்தோட மங்களம் பாடிடுவான். சார் போலீஸ்க்கு பயந்து அவன் உங்களை காட்டி கொடுத்துட்டானா? அவன் கதையை முடிச்சு கல்ல கட்டி கடல்ல போட்டுருவோம். என் வழி குறுக்கு வழி. கண்ணாடி காரு கலக்கரியே. அடடடடடடடா. தலைவா. அப்ப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 ா. ஏன்டா இப்படி கத்துற? பணம்டா. அது வேற ஒண்ணும் இல்லடா, இவனுங்க சாவு காடி இருக்கானுங்க. அந்த பணத்து மேல துட்டு அரைப்பானுங்கல்ல, அதை எடுத்து வந்து இங்க ஷோ காட்டுவானுங்க டபுள் பாட்ச் பசங்க. ஸ்டூபிட். பணத்தை என்ன தெரியுமான்னு கேளுடா கழுது. தோடா என்ன தெரியுமான்னு கேக்குறானுங்கடா. எடை போட்ட எவ்வளவு அமௌண்ட் நாம சொல்லுவோம்ல. ஆ. திருப்பதி கோயில் இன்சார்ஜ். திருப்பதி டெம்பிளுக்கு வெளியில உட்காந்து துண்டை போட்டு பிச்சை எடுத்துட்டு இங்க கூலிங் கிளாஸ் போட்டு பந்தா பண்றானுங்க. பந்தா பேசுறானுங்கப்பா. உற்சாவனுங்க பேசவே மாட்டானுங்க. பிளாட். ஏய், உன் மூஞ்சி கிடைக்க மாட்டா இது. ஓய், இந்த மூஞ்சிக்கே இவ்வளவு கிடைச்சிருக்குன்னா இந்த மூஞ்சிக்கு எவ்வளவு கிடைக்கும்ல. ஓகே 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 ஓகே. என் மூஞ்சிக்கு என் பின்னாடி எவ்வளவு பேர் வராங்க பாக்கலாமா? என் பின்னாடி வந்தா ஒரு பேண்ட், ஒரு ஷர்ட், ஒரு பாட்டில் பீரு, வேலுமிட்ரி சோறு. அது என்ன ப்ராப்ளம்? என்ன பத்தி தெரியுமா உனக்கு? நீ சொல்லாம எனக்கு தெரியுமா? நான் என்ன ஜோசியக்காரனா? ஜேம்ஸ் தெரியுமா உனக்கு? தெரியாது. 2 பேரும் ஒண்ணா தானே வேலை செய்றீங்க? ஒன்னா வேலை செய்யும்போது பக்கத்துல இருப்பா, அப்ப தெரியும். இப்ப இங்க இருந்து அவ்வளவு தூரத்துல தெரியாது. ஆமா, எதுக்கு அந்த பிச்சைக்காரனை பத்தி என்கிட்ட கேக்குற? அந்த பிச்சைக்காரனா இப்ப பணக்காரனா போறான். அவனா? எப்படி? என் பாஸ் அவனை வச்சு ஒரு நல்ல பிளான் பண்ணிருக்காரு. வர 24ஆம் தேதி வர ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ்ல அவன் ஒரு பெட்டியை திருட சொல்லிருக்காரு. அந்த பெட்டியை அவன் திருடி கொண்டு போய் என் பாஸ் கிட்ட கொடுத்தானா அவன் பணக்காரன். அவன் கிட்ட இந்த திருடி நீ என்கிட்ட கொடுத்தனா நீ பணக்காரன். வாட் டு யூ சே? பயங்கரமான ஆளா இருக்கப்பா நீ. கூடவே இருந்து குழி பறிக்கிறவனை பாத்துருக்கேன் நானு. ஆனா குழி பறிச்சு வச்சுட்டு ஒரு முதலாளி கூட சேர்ந்துருக்க பாரு. உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை தான் பார்க்கணும். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நான் அதை காமெடியா தான் கேட்பேன். என்ன பண்றது? ஆனா ஒருத்தன் சுட்ட பெட்டியை அவன்கிட்ட நாம சுட்டுட்டு வரதுங்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம். அதுக்கு நீ எவ்வளவு கொடுப்பேன்? 20,000. எவ்வளவு சொன்ன? நீ எவ்வளவு சொன்ன? நான் சொன்ன நீ மறந்துடு. நீ எவ்வளவு சொன்ன? 20,000. 20,000மா? 25. மருதமலை மாமணியே முருகையா. தடவி பார்த்தாதான் ஆள் தெரியுமா? பெரியாருக்கு மரியாதை சார். வெங்காயம் சரி. கை கட்டு. பெட்டி தூக்குவியா? அதுக்கு தான் சார் நான் இருக்கேன். பெட்டின்னு சொல்லிட்டு தீப்பெட்டி குடிக்கிறீங்க சார். உன் உடம்புக்கு தகுந்த லக்கேஜ் தூக்கிட்டு வா. 5,000 கொடுக்குறேன். ஆமா, இவ்வளவு பணம் கொடுத்து நீ என்ன செட்டப் பண்றியே, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? அந்த பெட்டிக்குள்ள ஐ மீன் பாலிசிஸ், டாக்குமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. அது ஏதோ இருந்துட்டு போட்டோம். ஓகே, போய் அட்வான்ஸ் வாங்கிக்கோ. அட்வான்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் எனக்கு ஒரு கார் வேணும். காரா? ஆ. எதுக்கு? அந்த ஜேம்ஸ்னு ஒரு பல்பம் பையன் இருக்கான்ல, அவனை நான் பழி வாங்கணும். குட். ஏ பண மரத்துல நுங்கு இருந்தா தொங்கி வெட்ட வேண்டாம். மாமனுக்கு நுங்கு தர வேண்டாம். ஏ தெரு தப்பாங்குத்து வேண்டாம். தப்பாங்குத்து தங்கவேலுக்கு செருப்படி பூச. மாமனுக்கு கல்கட தோசை. பிடிக்குது ரகுபதி மீச. அச்சக் அச்சக். என்னப்பா இது அழுக்கு மூட்டை ஒண்ணு வந்து இறங்குது. தலைவரே, என்னது இது ராக்கெட்ல வந்துக்குற? ராக்கெட்டை தான் நான் காரா மாத்திட்டேன். ஏது வாங்கினேன், போயிடுச்சு. வித்துட்டேன். துணி ஒரு டைம் போட்டுக்கானப்பா. அது எங்கேயோ மீன் வலையை திட்டு வந்து போட்டிருக்கான்பா இவனை. அச்சோ, வரான் வரான் வரான். பேச்சியே உயிர் எடுப்பானடா இவன். தலைவா ஆடலாமா தலைவா? ஆடுறதுக்கு தான் அவனுக்கு இருக்கானுங்கல்ல, நாம போடுறதுக்கு தான். ஓகே தலைவா.
ஓகே பாத்தியா ஆட்ட முடியாம எங்கேயோ வலிப்பு வந்த மாதிரி யோசிக்கிறான் பாரு சோம்பேறி பையன் பொணக்க படிக்குதேடா பணம் பணத்தோட வந்தது பானிக்கு எது நாங்க போனோமா அப்பனா நீ போன ஜென்மத்து போனடா அந்த பொணத்தை நெத்தியில ஓட்ட சொல்லி தூக்க சொல்லு கொடுங்க நாங்களே வச்சுக்கிறோம் நல்ல பொண்ணம் புரிஞ்சுக்கிச்சு நான் சொல்ல சில்றேன்னு டேய் உனக்கு போதும்டா அது. ஒரு பேண்ட் சட்டைக்காக கட்சி மாற நாய்களுக்கு மட்டும் இல்ல பொதுவா எல்லா நாய்களுக்கும் சொல்லிக்கிறேன் கேட்டுங்க நம்ம கட்சிக்கு வந்தீங்கன்னா வசதிக்கு காரு வாய் நாடுற வரைக்கும் பிராந்தி வாழ்நாள் முழுக்க பிரியாணி பிளஸ் சிகரெட் பசங்களா டீ-ஷர்ட்டா கூல் ஐயோ இங்க இல்லையே டேய் எங்கடா அந்தனடா எக்ஸசைஸ் பண்ணா ஐயோ பெட்டி டேய் ஐயோ பணம் ஆமா அந்த பெட்டி நிறைய பணம் இருக்கிறது தெரிஞ்சா நீ தூக்கிட்டு வந்தியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த பெட்டிக்குள்ள பணம் இருக்குன்னு தெரிஞ்சுதானே துரத்திட்டு வந்த இல்ல எனக்கும் தெரியாது இந்த பெட்டிக்குள்ள ஏதோ பைல்ஸ் பாலிசி எல்லாம் இருக்குன்னு தான் அவன் சொன்னான். எவன் சொன்னான்? அவன் தான் அன்னைக்கு ஒரு நாள் ஏதோ வேலை இருக்குன்னு உன்னை கூட்டு போனானே அந்த சொட்ட தலையன். ஐயோ அதே சொட்ட தொலையோட முதலாளி தானே என்னை இந்த வேலை செய்ய சொன்னான். அப்போ அவனுங்க 2 பேரும் ரூட்டு போட்டு நமக்கு வெட்டி வைக்கிறாங்களா? கண்டிப்பா இதுல ஏதோ சதி இருக்கு. இது நல்ல வழியில சம்பாதிச்ச பணம் இல்ல, கருப்பு பணம் தான். கருப்பு பணமா? எங்க இருக்கு? எல்லாம் வெள்ளையா ப்ளூவா தானே இருக்கு. எனக்கு தமிழ் கூட சரியா தெரியாது. கருப்பு பணம்னா கவர்மெண்ட்டை ஏமாத்தி சம்பாதிச்ச பணம். அப்படின்னா அவனுங்க நம்மளையும் ஏமாத்திருக்கானுங்க, கவர்மெண்ட்டையும் ஏமாத்திருக்கானுங்க. இப்போ நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து அவன்லயும் ஏமாத்த கூடாது. நம்ம 2 பேரும் எப்போ ஒண்ணு சேர்ந்தோம்? நாம 2 பேரும் எப்ப பிரிஞ்சோம்? நல்லா பின்னோக்கி போ. சீட்டாட்டம், சில்லற, சண்டை. ஆமா, சில்லறையால பிரிஞ்ச நாம இவ்வளவு ரூபாய் நோட்டுக்காக ஏன் ஒண்ணு சேரக்கூடாது? ஓகே. இந்த நிமிஷத்துல இருந்து நீ பாதி நான் பாதி, இங்க இருக்கிற பணம் ஆளுக்கு பாதி.
பாண்டியசி ஸ்டேஷனாவே இப்படிதான் பா. ஏய் ஸ்வெட்டிங். இருந்தாலும் இது ரொம்ப ஜாஸ்தி மேன். அப்படியா? என்ன பாவம் ஏழை பையன் எடுத்துட்டு போறான். குட் மேன். இது ரொம்ப டூ மச்பா. வறுமை கோட்டு கீழே இருக்கானு பரிதாபப்பட்டோம்னா திருப்பி கொடுத்துட்டு போறான். இதுவே நான் குப்பத்தொட்டில படுத்து குரல் கொடுக்கும்போது ஒரு நாய் கூட வந்து எனக்கு 10 பைசா கொடுக்கல தெரியுமா? உடு பழைய பாதையெல்லாம் கிண்டிக்கிட்டு. உனக்கு தெரியாதுப்பா, நான் பாலுக்கும் கூழுக்கும் எவ்வளவு அழுது It's okay, it's all in the game. cat on the wall. You know that, Huh. Once upon a time there was a aya sitting and shooting the vada and the kaka is coming and what ma? Why ma? Really ma? Amma. How nice. No ma. Stupid. இல்லங்க தெரியாம தான். என்ன முடிஞ்ச நண்பா உன்னால? என்ன தலைவா இது ஒரே கலிஜா இருக்கு? படம் நாயே இதுவா கலிஜி என்ன கலர் புல்லா இருக்குது? சேர்ந்த மாதிரி இதெல்லாம் எப்படி ஜெம்ஸே? சொல்லுப்பா. அதாவது நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கார்ல, அவர் இங்க கனவுல வந்தாரு. வந்து நீங்க 2 பேரும் அடிச்சிட்டா யாருக்கு லாபம்? நீங்க 2 பேரும் ஒண்ணா கோந்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் நல்லா இருக்கும், ஸ்டேஷன் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருந்தா போட்டு நம்ம எல்லாம் நல்லா இருப்போம்னு சொன்னாரு. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் ஜேம்ஸ் தலைவர் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லையே. எங்களுக்கே லாஸ்ட் நிமிட்ல தான் தெரியும், சடனா வந்தாரு. நம்ம 2 பேரும் தூங்கிட்டு இருந்தாலும் அப்போ நீ கொரட்ட விட்ட. சும்மா இருப்பா, இமேஜ் ஸ்பாயில் பண்ணாத. எப்படியோப்பா ஒரு டம் 2 பேரும் அடிக்கிறீங்களே, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கத்தாதீங்கடா கூலிஸ், நாங்க என்ஜாய் பண்ணுங்க. ஏது போறவனா? அடிச்சோம், உழைச்சோம். எப்போ உழைச்சோம். ஆமா ஆமா ஆமா, திரும்பி சொல்லு. உழைச்சோம். இப்படிதான் உழைச்சோம், புரியுதா? உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள். அவசரமா போகணும். ஏய், பொம்மை துப்பாக்கி வச்சு பூச்சாண்டி காட்டுறியா? மனசுல என்ன ஜேம்ஸ் பாண்ட் நினைப்பா? ஆமா, அவர் ஜேம்ஸ், நான் பாண்டே, நீங்க தான் ஒண்ணா கோத்துட்டீங்க. அதேதான் உனக்கும். குழப்பாத, தயவு செய்து என்ன குழப்பாத. இந்த பார், அவங்க கிட்ட இருந்து பணத்தை திருடி என்கிட்ட கொடுக்க சொன்னா 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்களா? ஐயோ கை சார், அநியாயமா பணத்துக்காக என் முதலாளியை கொலை பண்ணிட்டீங்களா? ஐயோ நாங்க கொலை பண்ணல சார். டேய் மிரட்டாதீங்க சார். கொலையை நீங்க பண்ணிட்டு பழைய எங்க மேல போடுறீங்களே. பிளான் எல்லாம் உங்களுக்கு தானடா. டேய் நல்லா யோசிச்சு பாருங்க, கொலையை நீங்க பண்ணிட்டு மறந்துருப்பீங்க. கொலை யார் பண்ணாங்கன்றது முக்கியம் இல்ல. பெட்டி எங்க இருக்கு? பெட்டி எடுத்துட்டு நீங்க ஜாலியா போயிடுவீங்க. கொலை பள்ளியோட வெளில தலை காட்ட முடியல சார். அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் மாட்ட போறது நாங்க தானே. அத பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, புரியுதா? பெட்டி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பிரச்சனையில இருந்து உங்களை நான் காப்பாத்துறேன். எல்லோ ஷர்ட், எல்லோ எங்க கட்ட ஊத்து விட்டீங்கன்னா அந்த பெட்டி எங்க இருக்கு நாங்க சொல்லுவோம். பிளாக்மெயிலா? பரவாயில்ல, இட்ஸ் ஆல் இன் தி கேம். டேய் டோன்ட் மூவ். பெட்டி எங்க இருக்கு? காருக்கு பின்னாடி இருக்குல டிக்கி, அதுக்குள்ள இருக்கு அந்த பெட்டி. டேய் போய் செக் பண்ணு. பாஸ் பெட்டி ஓகே. நீங்க இங்கே இருங்க, உங்க 2 பேருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்றேன். இந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகே, கம் ஆன் பாய்ஸ். பணம் பணம், பொட்டி நிறைய பணம். போக பொட்டி நிறைய போக. நம்மள ஏமாத்திட்டாங்க. இல்ல பாஸ், நாம ஏமாந்துட்டோம். முட்டாள் முட்டாள் முட்டாள்டா. யார் பாஸ்? நான் தான். அவசரப்பட்டு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம். அவங்கள பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவங்கள பிடிச்சாகணும். ஐயோ சோறு வாங்கி தரேன்ட்டு ஏமாத்திட்டாங்களேப்பா இப்படி. ஐயோ ஜேம்ஸ்,
ஏய் எங்கடா இருக்க? கீழ இருக்கு. ஓ, கீழ இருக்கியா? எப்படிடா இங்க வந்த? வச்சனா பாரு. ஏய் போலீஸ். டிராஃபிக் போலீஸ்மா. லைசென்ஸ் இல்லனா தான் பிடிப்பேன். கொலை பண்ணலாம் பிடிக்க மாட்டேன். அப்போ கொலை பண்றதுக்கு கூட லைசென்ஸ் வேணுமா? ஏய் தொடடா. டேய் தொடடா. டேய் தொடடா. ஓ, இந்த தொடையா? நான் அந்த தொடைன்னு நினைச்சேன். முதல்ல உன்கிட்டே தப்பிக்கணும்டா. டேய் நம்ம படண்டா. ஐயோ. டேய் பாண்டு அந்த பேப்பரை கண்டுபிடுடா. ஏய், இது பாரு எம்ஜிஆர் பாரு. சிவாஜிடா அது. இந்த தேவதை யாரா இருக்கும்? பேக்ரவுண்ட் வச்சு எப்படிடா தெரியும்? பேக்ரவுண்ட்னா? ஏய் இந்த பாரு வண்டி இருக்கு. எடுத்து தப்பிச்சிடுவா. ஓய், ஐயோ யாரோ கத்துறாங்கடா. நான் தான்டா கத்துனேன். அடி உன்ன. ஏய், பின்னாடி கூட்டம் வருதுடா. அந்த பின்னாடிடா. ஜேம்ஸ் இங்க வா சீக்கிரம் வா. நம்ம இந்த மாதிரி அங்கங்க நிக்காம வேகமா ஓடணும், இல்லனா அவனுங்க நம்மள ஓடி வந்து புடிச்சிருவானுங்க. ஏய், நிக்காம ஓடலாம் வாடா. ரேணு. ஐயோ ரேணுடா. எங்க? கெட் அப் ஐசே. கெட் அப் நான் எழுந்துரு ஐசே. என்னங்க தடி ஓ, நீ என்ன சொல்றியா? நீ சொந்தமா சொல்லிக்கிறேன்னு சாரிடா. ஓ, ரேணு. ஆ? அப்பா நினைச்சிட்டான் தண்டா இதை பாணி. 518 519 520 521. சொல்லையா இவன்? ஏண்டா லவ் பண்ணே விட மாட்டியா? ஏய், முதல்ல சாப்பிடா. ஆமா டிபன் வாங்கிட்டு வர சொன்னா மூச்சு வாங்கிட்டு வந்திருக்க. மூச்சு வாங்க வச்சுட்டானுங்க. யாரு? போலீஸ். இட்லி வாங்கிட்டு வர துரத்துறானுங்கடா. இட்லிக்காக தோத்திருப்பானுங்க. சும்மாரா. பேப்பர்ல நம்ம போட்டோ பார்த்து தான் துரத்துறானுங்க. அப்புறம் அடிச்சிட்டேன். கழட்டி அடிச்சா? இல்ல, அடிச்சிட்டு தான் கழட்டினேன். ஒன் மோர் கேஸ். இட்ஸ் ஆல் இன் தி கேம் பாண்டு. நம்ம விளையாட்டு ஏய், ஆரம்பிப்போம். சும்மா மோப்பம் பிடிக்காம சாப்பிடுறா. டேய் என்ன? ஹோட்டலத பாத்தியா? நான் தானே வாங்கிட்டு வந்தேன். இட்லி இருக்கும். அது இல்லடா. வெறும் சட்னி மட்டும் இருக்கா? விளையாடாதடா. டிடிஆர் ராகவச்சாரி முக்கிய சாட்சியம் பாரு. நம்ம கேஸுக்கே ஒரு சாட்சி கிடைக்காம போராடிட்டு இருக்கோம். இந்த லட்சணத்துல நம்ம கேஸ் தான். நம்ம கேஸ்கா? யாரு? இவன் சொன்னானா இவன் சொன்னானா? இவன் தான் செத்துட்டானடா. அப்ப இவன் உயிரோட இருக்கானா? இவன் என்ன சொல்லியிருக்கான் இவன்? நீ கொலை பண்ணாத. நம்மடா. அப்படி சொல்லியிருக்கானா இவன்? ஆமாடா. திஸ் பிளடி அப்ப இவ்வளவு பொய் சொல்லியிருக்கானா? அப்ப இவனுக்கு தான் உண்மையான விஷயம் தெரியணும். முதல்ல இவனை பார்க்கணும். எப்படி? ஜேம்ஸ் பாண்டே. என்னாச்சு? எங்களை அடிச்சு போட்டுட்டு ஓடிட்டேன் சார். யாரு? அந்த பாண்டு தான் சார். டிச்சிங் டிச்சிங். ஏண்டா மோதுற? டிச்சிங் ஹெல்பிங் மா. ஓகே. டிச்சிங் கிசிங். தள்ளுப்பா. தள்ளிட்டு தான் பாருங்க. இந்த பக்கம் தள்ளுப்பா. டிச்சிங். அட ரைட்ல தள்ளுப்பானா. இந்த பக்கமா? இந்த லொல்லுக்கு ஒன்றும் குறைச்சல. ஏன்பா இந்த பஸ் கோயம்புத்தூருக்கு எவ்வளவு நேரத்துல போகும்? நிக்காம போனா 2 மணி நேரத்துல போகும். அப்படியே நின்னுட்டு போற, உட்கார்ந்துட்டு போனா சீக்கிரம் போயிடலாம்ல. பனை மரத்துல வவ்வாலே பார்த்து புட்டா நம்மாலே 5 மணிக்கு தப்பாலே. என்னடா ஜாசிங்கமா? பிச்சிருவான் புஜ்ஜ. நான் மட்டும் என்ன பண்றதா தனியா? என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அப்ப அவங்கள பண்ணட்டுமா? அவளை நான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன். எல்லாம் இவனே பண்ணுவான். பனை மரத்துல வவ்வாலே பார்த்து புட்டா நம்மாலே. பனை மரத்துல வவ்வாலு பாத்து போட்டா நம்மால. டேய் 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 என்னடா? சால் இந்த கேம். பனை மரத்துல வவ்வாலே பார்த்து புட்டா நம்மாலே. 5 மணிக்கு தப்பாலே. போலீஸ் போலீஸ். நிஜ போலீஸா? என் மாமனார் வீட்டுல இருந்து யாராவது பாப்ப முடி பிள்ளை நிப்பாங்க. அங்க என் ஒய்ஃப் இறக்கி விட்டுரு. ரைட் ரைட்.
உங்களுக்கு என்ன வேணும்? 2 டீ ஒரு ஆர். இடியட். டிடிஆர் ராகவாச்சாரி வேணும். அவர் இன்னைக்கு வரல, வீட்ல இருப்பாரு. அப்ப அவர் வீட்டு அட்ரஸ் கொடுங்க. எதுக்கு? அட்ரஸ் தெரிஞ்சுக்கதான். டேய், இவன் திருடன் சார், திருடன். இவரு போலீஸ் சார், போலீஸ். இது கூட பூனா போலீஸ். அவர் வீட்ல திருட்டு போயிருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. திருடனை கண்டுபிடிச்சிட்டோம். அவர்கிட்ட சொல்லணும் இல்லையா? இவன் தானே அவர் வீட்ல திருடனா? இவங்கிட்டயே கேட்டுக்க வேண்டியதானே? யோ, அறிவு இருக்காயா உனக்கு? என்ன பேச்சு பேசுற நீ? நான் அந்த வீட்ல அட்ரஸ் திருட போனேன். அந்த வீட்ல இருக்க பொருளை தான் திருட போனேன். திருட போற அவசரத்துல இவன அட்ரஸ் பாப்பானா? நான் என்ன திருடனா இல்ல போஸ்ட்மேனா? கூல் டவுன், கூல் டவுன். இல்ல சார், இந்த நாட்டுல ஒரு திருடனுக்கு மரியாதை போச்சு சார். சொல்ல முடியாது, போங்கயா. அப்படி சொல்லு. சொதப்பிட்டணும். யோ, இப்ப சொல்ல முடியுமா? முடியாதா? முடியாது. நான் சென்ட்ரல், நீ ஸ்டேட். ஞாபகம் வச்சுக்க. ரெண்டு பேரும் தள்ளுங்க, தள்ளுங்கய்யா. சார் சார், அவர் அட்ரஸ் கிடைக்கலன்னா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்காது. ப்ளீஸ் சார். அடடே, நீ பொண்ணா? இவ்வளவு நேரம் நான் கவனிக்கவே இல்ல. நீ கேட்டிருந்தா முதல்லயே நான் அட்ரஸ் கொடுத்திருப்பேனே. அவர் அட்ரஸ் நம்பர் 16 மேற்கு தெரு, அக்ரஹாரம், கனியூர். இந்த மூளை நமக்கு எல்லாம் போச்சு. இதுக்கு மூளையா முக்கியம்? அப்ப இதுக்கு மூளை முக்கியம் இல்லையா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.